ஆராரோ அரியாரோ ஆடாதட்டு பயப்புள்ள ஆராரோ பெற்றெடுத்தேன் இப்போ வயசு 26 ஆச்சு. வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன் இப்போ வயசு 26 ஆச்சு. ஐயையோ ஐயையோ ஆராரோ உங்க அம்மா கதையை நீ கேளாயோ. ஆராரோ அரியாரோ ஆடாதட்டு பயப்புள்ள ஆராரோ. பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். காசி ராமேஸ்வரம் சென்று வந்தேன். பாடும் காதலினாலே திரும்பி வந்தேன். போகாது ஐயா போகாது, எங்கு போனாலும் ஆசை போகாது. ஆராரோ அரியாரோ ஆடாதட்டு பயப்புள்ள ஆராரோ. இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி. நாம ஆசையுடன் பேசினாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு. ஆசையுடன் பேசினாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு. ஆனாலும் தூண்டுது உன் பாட்டு. இனி அடுத்தது நீ என்னை தாராட்டு. எங்க உலகத்தையே மறந்து ஓடியாரா பண்றீங்க? மாணிக்கம், உன் பேரும் தான் மாணிக்கம். அதோ போறா பார், மாதர்குல மாணிக்கம். அடடா, அவ கேர்ள்ஸ் ஸ்கூல் வாத்தியாரமாப்பா. தெரியும், அவ யாரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். செல்வம், நம்ம வலையில சிக்கின பெண்களை நினைச்சு எல்லா பெண்களையும் அப்படியே போட்டுறியாட. இத பாருப்பா, அதுல இந்த பொண்ணு சாந்தா இருக்காளே, 2வது கண்ணகி. கண்ணகியா? அப்படின்னா நான் கோவலைன்னு வச்சுக்க. அவகிட்ட நெருங்கினா உன் வாழை ஓட்ட. நான் ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். Wish you success. Thank you. கனகா 60, சுந்தரி 50, லீலா 70, பாமா 30, பத்மா 8. யாரும் சிரிக்காதீங்க. ஒருத்தருடைய பலகீனத்தை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். அழாத பத்மா, நீ எல்லா பாடத்திலும் நல்ல மார்க் வாங்கிருக்க. கணக்கு தான் டீச்சர் எனக்கு வரமாட்டேங்குது. கணக்குக்கு என்ன உன் மேல கோவமா என்ன? கஷ்டப்பட்டா எல்லாம் வரும். சின்ன விஷயம் தானே நான் அலட்சியமா இருக்க கூடாது. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன். அதாவது நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 30 நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க எனக்கு நயா பைசாவா திருப்பி கொடுக்கணும். முதல் நாள் 1 நயா பைசா, 2ஆம் நாள் 2 நயா பைசா, 3ஆம் நாள் 4 நயா பைசா, 4வது நாள் 8 நயா பைசா, 5வது நாள் 16 நயா பைசா. இது ஒரு மாசம் வரைக்கும் திருப்பி கொடுத்து என் கடனை தீர்க்கணும். முடியுமா? ஐயோ, நல்லா இருக்குது உன் கதை.
தினமும் ₹1,00,000 கொடுத்துட்டு அதுக்கு பதிலா நயா பைசாவா வாங்கிக்கிறதா? சரி சரி, படிக்க போய் உனக்கு இருக்கிற மூளையும் கெட்டு போச்சு போல இருக்கு. ஏம்மா என்ன இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற? இல்லன்னா இதுல ஏதோ சூட்சமும் இருக்கு. சூட்சமும் இல்ல, மோசமும் இல்ல. லட்சமா வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா நயா பைசாவா கேட்டா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஏன் பத்மா, வரலட்சுமியும் பரிசும் கேட்காமல வீட்டோட எடுத்துட்டு போறான்னு பாக்குறியா? அது என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த கணக்கு பிரகாரம் பத்மா கொடுக்குற 30 லட்சத்துக்கும் ஒரு மாசத்துக்குள்ள நாம ₹1 கோடி திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, ₹1 கோடி? இதுல எவ்வளவு சூட்சம் இருக்குது பாத்தீங்களா? ஆமா. ஏன் பத்மா, இந்த கணக்கை எப்படி இவ்வளவு கட்டிக்காரத்தனமா கத்துக்கிட்ட? இந்த கணக்கை தான் ஒரு டீச்சர் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டமான கணக்கா இருந்தாலும் சுலபமா எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கப்பா. ஆமாப்பா. உனக்கு எப்படி தெரியும்? அது கணக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்ல? ஆமாப்பா, சாந்தாம்மா கிட்ட நான் டியூஷன் கத்துக்கிட்டா இந்த பரீட்சையில எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன்ப்பா. அப்படியே ஆகட்டும்மா. ஞாயிற்றுக்காம அதுக்கு வேண்டிய ஏன் செய்யப்பா? வாங்க 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 வாங்க. யார் நீங்க? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமாணிக்கம். ஓகே ஓகே. உங்க அப்பா எப்பவுமே எங்களுக்கு எதிர்பார்த்துதான் நீங்க நம்ம கிட்ட வந்திருக்கீங்க. என் தங்கச்சிக்கு டியூஷன் சொல்லி தரணும். யார்? நானா? சாந்தான்றது நீங்க தானே? ஓ மிஸ்டர் சாந்தா, நான் அது பொம்பளை பேரா இருக்குமோன்னு நினைச்சேன். சாந்தாங்கிறது என் பொண்ணுப்பா, பொண்ணு. வாங்கம்மா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பத்மா உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிச்சு. உங்க மேல ரொம்ப பிரியம். உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அதனால உங்க அப்பா கிட்ட கேட்க வந்தேன். சம்சாரமப்பா. சாரி, நான் டாக்டரா இருக்குமோன்னு நினைச்சேன். 2ஆம் தரமா? அதான் வயசு டிஃபரன்ஸ் அடிக்குது. அப்ப சாந்தாவை நாளைக்கு டியூஷனுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. மாசம் ₹25 சம்பளம் கொடுத்துடுறோம். டெய்லி ரிக்ஷா அனுப்பிச்சிடுறோம். சரி, சரிக்காக? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள 4 பாஸ் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, வாங்கிக்க. ஓஹோ, மறந்துட்டேன். நாங்க அட்வான்ஸ். ஐயா, அது பெரிய கதை. இவர் பொண்ணுக்கு நான் புருஷன், எனக்கு இவர் புருஷன். மாமனார் போல இருக்கு. அது ஒரு டைப். உட்காருங்க, நான் போய் புத்தகம் எடுத்து வரேன். யாருங்க? யாரும் இல்லையே. நீயா? நீங்க? அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இது யார் வீடுன்னு தெரியுமா? நீயே சொல்லு. சர்க்கார் வக்கீல் வீடு. ஓஹோ, சந்தோஷம். நான் இங்க டியூஷன் சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா தினம் இங்க வருவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் ஏதாவது உனக்கு சேவை செய்யணுமா? பத்மா, பத்மா, பத்மா வேணுமா? பத்மா, பத்மா. இத வந்துட்டேன். அடடே, எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியாது இல்ல? இவதான் எங்க சின்ன. வணக்கம். வணக்கம். பத்மா, அல்ஜிப்ரா புத்தகத்தை எடு. டீச்சர், அல்ஜிப்ரானாலே எனக்கு ஒரே காப்ரா. நீ என்னம்மா, நீ வாத்தியாரம்மா பக்கத்துல இருக்கும்போது உனக்கு ஏன் காபரா? நீங்க என்ன சொல்றீங்க? பத்மா, உங்க அண்ணாவுக்கு இங்க வேலை இருக்கும் போல இருக்கு, நம்ம வெளியில போலாம். எனக்கு ஒண்ணு வேலை இல்லை, நீங்க பார்த்த கணக்கு அப்புறம் பார்த்து. மகாபாரதத்துல ஒரு சம்பவம். யாச்சகம் பெறுவதல்ல காதல் என்றறிவாய் மூட கீச்சகா செல்வாய் என்றாய். கீச்சகன் சிரித்தான், இந்த வாசகம் போதும் என்றான். மங்கையை தொடவும் வந்தான், ஆசையில் விழுந்த அந்த அரக்கனே அழிந்தான் அம்மா. ஆரம்பிராக ரொம்ப பிரமாதம். பத்மா, உனக்கு இந்த அர்த்தம் புரியல போல இருக்கு. சொல்றேன் கேளு. விராடராஜனுடைய அந்தப்புறத்துல மாறுவேஷத்தில் இருந்த திரௌபதியை கீச்சகன் பார்த்துட்டான். அறிமுகம் இல்லாத பெண்ணோடு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசினா அந்த கீச்சகன். அவளுக்கு கோபம் வந்து கூட அவன் நகரவே இல்லை. நகர மாட்டான். தன்மானம் பறி போயும் கூட உட்கார்ந்து இருக்கிற மனித ஜாதியை சேர்ந்தவன் அந்த கீச்சகன். அந்த கீச்சகன் கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, ஒண்ணு சொல்ல வேண்டாம், அவன் போறான். அவன் தான் போறான்.
வக்கீலுக்குன்னா வாரி வாரி கொடுக்கீங்க, என்ன மாதிரி ஏழை குமாஸ்தாக்களுக்கு மாமூல் கொடுக்கறதுன்னா அதட்டி. நெய்யில செஞ்ச பலகாரம் வாங்கிட்டு விடனா எண்ணெயில செஞ்ச பலகாரம் வாங்கிட்டு இருக்கான். நீ கொலையில சம்பந்தப்பட்டிருக்கியா? என்ன மாப்பிள்ள உனக்கு பொண்ணை கொடுத்தா எனக்கு உத கொடுக்குற தொட்டுக்க முடியும். ஆமா, தூக்க கலகம் வேற ஒண்ணும் இல்ல. நெக்லஸ் என்னாச்சு? நெக்கு வரல வந்தாச்சு, லக்ஸ் வரல. போங்க விளையாடாதீங்க. என்ன கற்பகம், உங்ககிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுவேன்?